வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பெப்பர் மட்டன் வறுவல் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஒரு 3/4 கிலோ மட்டன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 5 to 6 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இஞ்சி துண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை கிரைண்ட் பண்ணையில் ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொரனே அரைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மட்டனில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். அடுத்து 2 டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்து அந்த மாதிரி தான். 1 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 30 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போது 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளி கட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது இன்னொரு 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிடலாம். மொத்தம் 1 hour ஊறணும். இப்போ ஒரு குக்கரில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஹீட் ஆன பிறகு இப்போ நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணது. இப்போ நல்லா வதக்கிப்போம் வெங்காயத்தை. இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம 1 hour ஊற வச்சு மட்டனை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மட்டனை வதக்கிக்கோங்க. இப்போது மட்டனை நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிடலாம். தண்ணீர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். உங்கள் மட்டன் எப்படி வேகுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து 4 விசிலுக்கு வச்சுக்க போகிறேன். இப்போ 4 விசில் வந்துருச்சு. மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணீர் நமக்கு நல்லா வற்றிட்டா நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ நான் இது கூட 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வற்றணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நமக்கு மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான பெப்பர் மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். நீங்கள் இதை சப்பாத்தி, தோசை, இட்லி கூட வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் செஞ்சு முடிச்சோன்னா லாஸ்ட்டாக கொத்தமல்லி மேலே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா பார்க்கவும் அழகாகவும் இருக்கும். சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மறந்துடாமல் செக் பண்ணி அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.